வணக்கம் நண்பர்களே. லைனிங் ஜாக்கெட் வந்து தைக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பேண்ட் பிட் வச்சுட்டோம். அதுக்கு மேல ஜாக்கெட் பிட் வச்சுட்டு அதுக்கு மேல வந்து லைனிங் பிட் வச்சு ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சி தைச்சுப்போம். கச்சோலி பட்டை வந்து தைச்சிட்டு இருக்கோம். கச்சோலி பட்டை வந்து ஆப்போசிட் வந்து கரெக்டா வச்சுக்கணும். நீங்க ஆப்போசிட் வந்து கரெக்டா வச்சுக்கோங்க. இப்போ வந்து லெவலா வந்து கட் பண்ணிப்போம். கட் பண்ணிட்டு லைனிங் மேல வந்து ஒரு ஓரத்தையில் வந்து போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து லைனிங் மேல வந்து ஒரு ஓரத்தையில் வந்து போட்டுப்போம். ஓரத்தையில் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாயிண்டட் ஒன்று போட்டுக்கலாம். பாருங்க, ஆப்போசிட் கச்சோலி பட்டை வந்து எப்பவுமே வந்து ஆப்போசிட் இருக்கணும். அந்த ஆப்போசிட் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃபாலோ பண்ண வந்து கரெக்டாக இருக்கும். லெவலாக இருக்கான்னுட்டு வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். உங்களுக்கு எதனா பாபின் கேஸ் இல்லை சிசரு ட்ரிம்மரு எதனா ஒன்றா டேக் பண்ணி வச்சிருக்கேன். போய் பார்த்து எடுத்துக்க நண்பர்களே. சிசர் எல்லாமே வந்து சிசர் நூலெல்லாம் வந்து நெட்ல வந்து போட்டிருக்கேன் பாரு, டேக் பண்றது பாருங்க. ஒரு பாக்ஸ் 100 நூலை வந்து 250 ரூபாய் கிடைக்குது, 300 ரூபாயும் கிடைக்குது. அது பார்த்து எந்த நூல் நல்லா இருக்குன்னு பார்த்து நீங்க வந்து வாங்கிக்கிங்க. சிசரும் போடுற பாருங்க, 250 ரூபாயிலேருந்து 500 வரைக்கும் போட்டிருக்கேன். சிசரும் பார்த்து வாங்கிக்கிங்க. ட்ரிம்மரும் சரி எல்லாமே டேக் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து பார்த்து பொறுமையாக வாங்கிக்கிங்க நண்பர்களே. இப்போ வந்து பேக் வந்து தச்சுக்கலாம். அங்கே வந்து இடுப்பு எப்போ தைச்சாலும் வந்து ஒரு 1 இன்ச்சில் தையல் போட்டுக்கலாம். நம்ம பார்டர் இருக்கிறதால வந்து நம்ம வந்து அப்படியே மடிச்சு தைச்சிட்டோம். நீங்கள் ஒரு 1 இன்ச்சு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா துணி இருக்குன்னா வந்து மேலே வந்து 1 இன்ச்சு வந்து மடிச்சு தைச்சா பிரச்சனை இல்லை. கீழே வந்து 2 துணியை வந்து கீறிட்டு மடிச்சு தைக்கல வந்து மேலே ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து தையல் போட்டுக்கணும். அது ஸ்லீவ் இருந்தாலும் சரி பேக்காக இருந்தாலும் சரி அது தையல் போட்டதான் துணி வந்து லைனிங் துணி வந்து கீழே வந்து தெரியாமல் இருக்கும். இப்போ வந்து சுற்றி தைச்சிடலாம். உங்களுக்கு சுற்றி தைக்கிறதுனா கஷ்டமாக இருந்ததுன்னா வந்து குண்டூசி வந்து ஃபுல்லாக அங்கங்கே வந்து ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு ஒரு குண்டூசி குத்திட்டு அப்புறமேட்டு தைச்சா வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம வீடியோ வந்து பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக வந்து உங்களுக்கு புரியும். நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்து ஈஸியாக வந்து கற்றுக்கணும் நண்பர்களே. நம்ம வந்து வளன்னு ரொம்ப பேசிட்டு இருக்க மாட்டோம். நம்ம வந்து என்ன வேலை செய்கிறோமோ அதுதான் பர்ஃபெக்டாக போட்டுட்ருப்போம். உங்களுக்கு நானும் வந்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நான் பேசிட்டு அப்புறமேட்டு வந்து ஒரு பாட் மட்டும் போடுறதுக்கு முடியாது, என்னால் முடியும். இதனால் வேணாம், உங்களுக்கு வந்து வீடியோ போடக்குள்ளே பேசணும், உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணணுன்றதுக்காக தான் வந்து ஃபுல் வீடியோ போட்டுட்டு அப்புறமேட்டு உங்களுக்கு நான் பேசிட்டு இருக்கேன் நான். அதில் வந்து நீங்கள் பொறுமையாக பாருங்கள், நம்ம வீடியோ பொறுமையாக பாருங்கள், நீங்கள் ஈஸியாக கற்றுக்குங்க. அந்த எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் வந்து கட் பண்ணிப்போம். நம்ம வந்து லைனிங் வந்து பர்ஃபெக்டாக எப்பவுமே வந்து கட் பண்ணி வச்சுருப்போம். பாடிக்கு வந்து இந்த ஜாக்கெட் பிட்டை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும், அதை வந்து அப்புறமேட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், கட் பண்ணிட்டு இருக்கோம். ஷேப் வந்து மெயின் வந்து நம்ம கட்டிங் பண்ணாலும் சரி ஸ்டிச்சிங் பண்ணாலும் சரி ஃபினிஷிங் கட்டினா கரெக்டாக இருக்கணும். நாங்கள் எப்போ தைச்சாலும் சரி எதனா பீஸ் நூல் எதனா தைக்கல கொஞ்சம் கொஞ்சம் நூல் இருந்தாலும் சரி அப்பப்போ வந்து கட் பண்ணிக்கணும், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். அதில் வந்து அப்பப்போ நீங்கள் தைக்கிற நூலை வந்து அப்பப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் லாஸ்ட்டாக கட் பண்ணிலாம் விட்டிங்கன்னா வந்து மறந்துட்டு அப்படியே இருக்கும். அவங்க யூஸ் பண்ணே இருப்பாங்க, அவங்க எவ்வளோ நாளாக யூஸ் பண்ணலாம் அப்படியே இருக்கும். நிறைய பேர் வந்து யாருன்னா தச்சதை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஆல்ட்ரு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா துணியெல்லாம் அப்படியே அப்படியே உள்ளே இருக்கும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. எப்பவுமே வந்து நூலில் வந்து அப்பப்போ கட் பண்ணிக்கங்க. இப்போ வந்து ஸ்லீவ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸ்லீவ் வந்து அந்த மாதிரி பிரிவிட்டோம் பாருங்க.
கீறிக்கிட்டு அப்படியே தைச்சுப்போம். இதுல வந்து ஆப்போசிட் இருக்கும் ஸ்லீவும், அந்த ஆப்போசிட் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ஆப்போசிட் மாத்திட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம், முண்டா மாறிடும். அதில் வந்து முண்டா கழிச்ச பக்கம் ஒன்று, முண்டா கழிக்காத பக்கம் வந்து ஸ்லீவில் இருக்கும். அதை வந்து ஃபாலோ பண்ணிங்க. தச்சுட்டும் சரி, ஒரு 1 இன்ச்சுக்கு ஒரு தையல் போடும் பாருங்க. அப்பதான் அந்த லைனிங் வந்து வெளியே வராம இருக்கும் கையில. இல்லை வெளியே வந்துடும் லைனிங்கு. 1 இன்ச்சுக்கு தையல் போட்டுட்டு இருக்கோம். இந்த 1 இன்ச்சு போட்டதை வந்து கீழே வந்து லைனிங் எக்ஸ்ட்ரா கீழே வராம இருக்கும். ஒருத்தர் வந்து தண்ணியில போட்டு அயன் பண்ணி வந்து தைப்பாங்க, ஒருத்தர் வந்து அப்படியே தைப்பாங்க. நம்மள வந்து எப்பவுமே லைனிங் வந்து தண்ணியில போட்டு தைக்க மாட்டோம், அப்படியே தான் தைப்போம். அதில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு ஸ்டிச் போட்டோம் சிலையில ஒன்று வந்து வெளியே வராது. ஃபர்ஸ்ட் வந்து இப்பெல்லாம் வர லைனிங் வந்து ஃபர்ஸ்ட் மாதிரிலாம் இல்லை, ஈத்துக்கும். இப்போ வர லைனிங்லாம் ஈத்துக்காது, அப்படியே இருக்கும். கொஞ்சம் சுருங்கிச்சுன்னா திருப்பி நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீயாக விட்டுரும். அதில் வந்து யாரும் தண்ணியில் போடுறதில்ல, அப்படியே வந்து கட் பண்ணி தைக்கலாம். நிறைய பேர் தண்ணியில் போட்டு தான் லைனிங் வாங்கி தைக்கணும்னு நினைப்பீங்க. லைனிங்லாம் தண்ணியில் போட தேவையில்லை, அப்படியே ஸ்டிச் பண்ணுங்க. இந்த 1 இன்ச்சுக்கு ஒரு கையில் பார்டரில் போட்டுருங்க பாரு, அந்த மாதிரி 1 இன்ச்சில் போட்டுருங்க. அப்போ தான் வந்து வெளியே வராமல் இருக்கும். ஃபினிஷிங்கும் பக்காவாக இருக்கும், லூஸும் இருக்காது, இதுக்கும் இருக்காது, கரெக்டாக ஃப்ளாட்டாக இருக்கும். பார்த்துட்டு பர்ஃபெக்டாக தைங்க நண்பர்களே. லைனிங் பீட்டை வந்து ரவ கூட கட் பண்ணக்கூடாது. மீதி எக்ஸ்ட்ரா பிட் அதுக்கு மேலே வந்து பாடி பீஸ் வந்து ஜாக்கெட் பிட் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம், அதெல்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பர்ஃபெக்டாக பாருங்க. ஸ்லீவ் ரெடி பண்ணி வச்சு இப்போ பிரிண்ட் ரெடி பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பாருங்க ஜாயின்லேயே இருக்கு. இதில் வந்து ஆப்போசிட் மாறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதில் கீழே தைச்சுட்டு அப்புறமா சென்டர் கட் பண்ணிடுவோம். இதில் வந்து பெருசு சின்னது இல்லை. ஒருத்தருக்கு ஃப்ரண்ட் பெருசாக இருக்கும், ஃப்ரண்ட் சின்னதாக இருக்கும். அதே வந்து கப் ஷேப் பெருசாக இருக்கும், கப் ஷேப் சின்னதாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் இல்லை, அதெல்லாம் வந்து கப் ஷேப் பெருசாக இருந்தால் வந்து கொஞ்சம் கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு வந்து கீழே இருக்குங்க. அந்த டாட்லேருந்து அகலம் வந்து நீங்கள் பண்ண தேவையில்லை. இந்த டாட்ல வந்து பெருசு பண்ணல. இப்போ கீழே கொஞ்சம் இறக்கிட்டு ஒரு 2.5 இன்ச்சு வைக்கிறீங்கன்னா ஒரு 3.5 இன்ச்சு 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. அப்போதான் வந்து கப் ஷேப் வந்து பக்கா வந்துடும். அது மட்டும் இந்த பச்சாலே போதும், உங்களுக்கு பர்ஃபெக்டாக உட்காந்தும் கரெக்டாக ப்ளவுஸு. நீங்கள் அது வேலை வந்து கப் ஷேப் பெருசு கப் ஷேப் சின்னது நீங்கள் யோசிக்க தேவையில்லை. நிறைய பேர் என்ன பண்ணால் கீழே வந்து ஒரு 1 இன்ச்சு வச்சு தைச்சிருவாங்க, 2 இன்ச்சு தான் வரும். அதான் 1 இன்ச்சுனா அதை மடிச்சா வந்து 1 இன்ச்சு வரும், மடிகள்லாம் வந்து 2 இன்ச்சு வரும், அவ்வளோதான். ஆனால் வந்து அவ்வளோ வச்சிங்கன்னா வந்து ஷேப் வந்து வராது. மினிமம் வந்து 2 இன்ச்சு 3 இன்ச்சு கப் ஷேப் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா, ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு வச்சுங்க. அந்த டாட் தான் மெயினு. கீ டாட் எவ்வளோ பிடிக்கிறீங்களோ வந்து அவ்வளோ ஷேப் வந்து பெருசாக வரும். கீ ஷேப் எவ்வளோ சின்னதாக வரையும் அது வந்து மொட்டையாக கம்மியாக ஃப்ளாட்டாக வரும். அவள் தான், வேறு எவ்வளோ வித்தியாசமும் இல்லை. நீங்கள் பார்த்து ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ ஸ்டேட்டஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வச்சோம், சப்ஸ்கிரைப் பண்ண வச்சாதான் வந்து நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் வந்து தட்டி வச்சுக்கோங்க. தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து நான் போடுற வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்பப்போ வந்துன்னே இருக்கும். நிறைய பேர் நண்பர்கள் வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க, நெக்ஸ்ட் வந்து நம்ம பேர் வந்து கிடைக்காது, அப்போ வந்து வராது. அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து பாருங்கள், பார்த்துட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா வந்து அடுத்தடுத்த வீடியோ நம்ம போகிறதுல உங்களுக்கு வந்து சேரும். நான் வந்து டைலருங்களுக்கு இல்லை புதுசாக வந்து வேலை கற்றுறவங்களுக்கு தான் நான் போட்டுட்ருக்கேன். அதில் வந்து வேறு வந்து பார்க்கணும் இல்லை, நம்ம கஸ்டமரோ இல்லை டைலரோ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறாங்களா, மிஷின் வாங்க போகிறாங்க, மிஷின் வச்சு நம்ம டைலரிங் கற்றுக்க போகிறாங்க, அவங்களுக்காக தான் வந்து நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். அவங்க மட்டும் பார்த்தாலே போதும். அதெல்லாம் பாருங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் வந்து நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்துன்னே இருக்கும். அப்பப்போ பாருங்கள், பிரிண்ட்லாம் வந்து டாட் போட்டுட்ருக்கோம், பர்ஃபெக்டாக இருக்கும். நம்மளது வந்து ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். எப்பவுமே ரெகுலராக இந்த மாதிரி தான் இருக்கணும். ப்ளவுஸ்லாம் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டுருங்க பாருங்கள். நம்ம எதுவுமே கீரை இல்லை, அப்படியே பாருங்கள் கப் ஷேப் வந்து பக்காவாக உட்காரும், எந்த ஒரு இதுவும் இருக்காது. கப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும்.
பொறுமையா பாருங்க, ஈஸியா கத்துக்கணும் நண்பர்களே. நீங்க கத்துக்கணுன்றதுக்காக தான் வந்து நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். நீங்க கத்துக்கிட்டு எதனா டவுட் இருந்ததுன்னா வந்து எனக்கு வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. உங்களுக்கு கமெண்ட்ல பதில் சொல்லுவேன். இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போறதுக்குள்ள உங்களுக்கு டவுட் கிளியர் பண்றேன் நானு. ஃப்ரண்ட் வரைக்கும் வந்து 13 இன்ச் வச்சிருக்கோம். ஃப்ரண்ட் வந்து நெக் வந்து 2.5க்கு 6 வச்சிருக்கோம். கியூ டாட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கியூ டாட் தான் போடுவோம். கியூ டாட் வந்து 1.5க்கு 2.5 வச்சிருக்கோம். மிச்ச டாட் எல்லாமே வந்து அந்த டாட் பிடிச்சோன்னா வந்து அந்த டாட் வந்து முக்கால் இன்ச்சு முன்னாடி நிறுத்திக்கணும். இப்போ வந்து கச்சேலிப்பட்டை அட்டாச் பண்ண கச்சேலிப்பட்டை வந்து ஆப்போசிட் கரெக்டாக இருக்கும், அது பார்த்துக்குங்க. அது வந்து தைக்கக்குள்ள வந்து 1/2 இன்ச்சு பிடிங்க, ஏன்னா 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம். மேலே ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஷோல்டருக்கு வந்து 1/2 இன்ச்சும், கீழே வந்து கச்சேலிப்பட்டை அட்டாச் பண்ணுறதுக்கு வந்து 1/2 இன்ச்சும் விட்டுருப்போம். அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி தைங்க. அதை அட்டாச் பண்ணிட்டு ஒரு 4 நேட்ச் போட்டுங்க. பாருங்க, 4 நேட்ச் போடுறோம். அந்த 4 நேட்ச் போட்டால் மட்டும்தான் வந்து கீழே வந்து ஃப்ளாட்டாக உட்காரும். தச்சுட்டு பிறகு பாருங்க, கீழே வந்து பர்ஃபெக்டாக வந்து உட்காரும். அதில் வந்து அந்த கச்சேலிப்பட்டை பக்கமாக வந்து எல்லா பீஸும் திருப்பிக்கிட்டு மேலே ஒரு ஓரத்தையிலும் இன்னும் ஒரு பாயிண்ட் ஒன்று போட்டுக்கலாம். டபுள் ஸ்டிச்சிங் மாதிரி இருக்கும், நல்லா ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும் நம்மளது. தச்சுட்டு இப்போ பாருங்க, எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே கட் பண்ணிடுறோம். நான் சைடில் பாருங்க அப்படியே விட்டுட்டோம் ஃபர்ஸ்ட்டு. இப்போதான் கட் பண்ணுவோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஜாயிட் பிட்டை வந்து கட் பண்ணுவாங்க, ஃப்ரண்ட்டை வந்து கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது. ஃப்ரண்ட் எப்பவுமே வந்து தொடக்கூடாது. கச்சேலிப்பட்டு தான் எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம கட் பண்ணோம். நம்ம வீடியோ பார்த்து நீங்கள் கற்றுக்கணும்னா நம்ம வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். கட்டிங்கும் நிறைய போட்டிருக்கேன், ஸ்டிச்சிங்கும் நிறைய போட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து அதை பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தவங்களாம் பார்த்து ரொம்ப குழம்பிடாதீங்க. அடுத்தவங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள மாதிரியே நீங்கள் கட் பண்ணி அவங்கள மாதிரியே தைச்சிக்கோங்க. நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எப்படி ஃபினிஷிங் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணுங்கள். இப்போ வந்து கொக்கி பட்டி வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கொக்கி பட்டிக்கு 2 பீஸ் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அட்டாச் பண்ணிட்டு ஒரு காலேஜ் பிடிச்சி வந்து மேலே ஒரு ஓரத்தையில் போட்டு மடிச்சு தைச்சிக்கலாம். மடிச்சு வந்து பிளாட்டா வந்து எதுவும் வந்து அந்த எக்ஸ்ட்ரா துணி போகக்கூடாது, கரெக்டாக பிளாட்டா வந்து மடிச்சு தைச்சிப்போம். தைச்சிட்டோம். இது ஃப்ரண்ட் வந்து கொக்கி பட்டி முடிச்சாச்சு. ஃப்ரண்ட் மட்டும் பானைக்கு, பேக் வந்து ரவுண்ட் நெக்கு. இப்போ வந்து ஐப்பட் ரெடி பண்ணிப்போம். இந்த பீஸ் வந்து சில்லியில் வந்து சின்ன முண்டா கைஜ மாதிரி வந்து இதில் ஃப்ரண்ட் பேக்கில் வந்து கட் பண்ணுற பீஸ் இது. அந்த பீஸ் தான் வந்து கொக்கி பட்டி ஐப்பட்டிக்கு நம்ம வைக்கணும் எப்பவுமே. இப்போ வந்து மடிச்சாச்சு. இப்போ 3ஆக மடிச்சு சென்டரில் ஒரு தையல் போட்டுப்போம். சென்ட்ரல் தையல் போட்டு நெக்ஸ்ட் வந்து ஓரமாக தையல் போட்டுக்கலாம். ஓரமாக வந்து தையல் போட்டாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா பீஸில் கட் பண்ணிட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். என்ன நீங்கள் கரெக்டாக தைச்சாலும் வந்து கொக்கி பட்டி பக்கம் வந்து எப்பவுமே எக்ஸ்ட்ரா இருக்கும், அதை வந்து கட் பண்ணிங்க. இல்லைன்னா வந்து கொக்கி வந்து கட்டக்குள்ளே ஏற்ற இறக்கமாக வந்துடும். எப்படி தைச்சாலும் சரி கொக்கி பட்டிக்கு பக்கம் எப்பவுமே வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். பாருங்க, கட் ஷேப் எல்லாமே பக்காவாக இருக்கும். நம்மளது பார்த்து ஈஸியாக கற்றுங்க. இந்த மாதிரி தைச்சிங்கன்னா வந்து எந்த கஸ்டமருமே வந்து உங்களுக்கு குறை சொல்ல மாட்டாங்க. ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும். நூலை வந்து அப்பப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க, அதுதான் மெயினு. இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அட்டாச் பண்ணுறோம். 1/2 இன்ச்சு விட்டுருப்போம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். 2.5 இன்ச்சு ஷோல்டர், இது 6 இன்ச்சு ஸ்லீவ் எக்ஸ்ட்ரா இருக்கும். கழுத்து பீஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு நூல் இருக்கும். எக்ஸ்ட்ராவும் தைக்கக்கூடாது, கம்மியாகவும் தைக்கக்கூடாது. நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கட்டிங்லேயே சொல்கிறோம், இவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து கட்டிங் இருக்கும். அதை வந்து 1/4 இன்ச்சு 6 இன்ச்சு ஒரு நூலை விட்டுருப்போம்னு சொல்லுவோம். அந்த மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். ஸ்டிச்சிங்கில் வந்து டேப்பே தேவையில்லை. ஃபைனலாக வந்து இடுப்பும் கைக்கு மட்டும்தான் வந்து டேப் தேவை. மிச்சப்படி மனப்போக்கில் வந்து ஞாபகம் வச்சு கரெக்டாக தைச்சாலே போதும். ஸ்லீவ் வந்து ஒரே மாதிரி ஜாயின் பண்ணிட்டு மேலே ஒரு ஓரத்தையில் போட்டுப்போம். இவங்க வந்து டபுள் ஸ்டிச்சிங் கேட்டிருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணோன்னா அதை கட் பண்ணுறேன் நான்.
கட் பண்ணிட்டு டபுள் தையல் போட்டு உங்களுக்கு காமிப்பேன் பாருங்க. ஃபுல்லா வந்து ஒரே லெவலா தைக்கணும், அப்போ ரவுண்ட் ஷேப் கரெக்டா வந்து வரும். அந்த ரவுண்ட் ஷேப்ல வந்து லைட்டா குளிர் கொத்த மாதிரி தைங்க. லைட்டா வந்து அந்த ரவுண்ட் ஷேப்ல மட்டும் குளிர் கொடுக்கணும். பானை கருக்குள்ள அழகா மடிச்சு திருப்பிக்கணும். க்ளோஸ் அப்ல எடுத்துட்டு போனா உங்களுக்கு தெரியும். போன்ல வந்து நீங்க வந்து ரெண்டு விரல வச்சு தலைங்க வந்து க்ளோஸ் அப்ல போகும். எது என்ன பண்றேன்னு ஒன்று க்ளோஸ் அப்ல பண்ணா ஈஸியா நீங்க பண்ணிக்கலாம். நான் போட்டிருக்கேன் வந்து ஆஃப் க்ளோஸ் அப்ல ஃபுல்லா போட்டிருப்பேன். நீங்க வந்து இன்னும் ஒன்னும் க்ளோஸ் அப் பண்ணா ரெண்டு விரல வச்சு ஜூம் பண்ணீங்கன்னா ஜூம் கிட்ட வரையும் போகும். அந்த மாதிரி பார்த்து நீங்க என்னென்ன டச் பார்த்து பாருங்க. டபுள் தையல் போட்டாச்சு, ஃபினிஷிங் பாருங்க. நெக் ரவுண்ட் கரெக்டா இருக்கு. ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதால முன்னாடி போட்டோம். ஃப்ரண்ட் பானைக்கு பேக் ரவுண்ட் நெக்கு. பேக் வந்து முன்னாடியே காமிச்சாச்சு. ஃப்ரண்ட் பாருங்க கரெக்டா இருக்கு. நம்ம ஃபினிஷ் வந்து பக்காவா இருக்கும். இதுல சைட்ல எதனா எக்ஸ்ட்ரா துணி எதனா இருக்கான்னு பாக்குறோம். கரெக்டா இருக்கு. இந்தாமே பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் செக் பண்ணுங்க. ஸ்லீவ் அட்டாச் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டா இருக்காது. இப்போ வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்குவோம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணக்குள்ள வந்து 1/2 இன்ச் கரெக்டா வைக்கணும். ஸ்லீவ் அட்டாச் செக் பண்ணிட்டோம், கரெக்டா இருக்கு. இப்போ வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். முண்டா கழிக்காத பக்கம் வந்து பேக்ல வரணும், முண்டா கழிச்ச பக்கம் வந்து ஃப்ரண்ட்ல வரணும். அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டுன்னு ஒரே பக்கமா ரெண்டு பக்கம் தைக்கக்குள்ள ஸ்லீவ் நீங்க ரெடி பண்ணக்குள்ள வந்து ஆப்போசிட் வச்சு கரெக்டா ரெடி பண்ணிக்கணும். அப்பதான் வந்து பர்ஃபெக்டா உங்களுக்கு வரும். முண்டா கழிக்காத பக்கம் பேக்ல வச்சு அட்டாச் பண்ணாச்சு. இப்போ முண்டா கழிச்ச பக்கம் வந்து இன்னொரு ஃப்ரண்ட் வைக்க போறோம். சாதா ஜாக்கெட் நீங்க தைக்கல கன்ஃபியூஸ் ஆகிடும் ஒரு ஒருத்தருக்கு. இதுல என்ன கரெக்டா தெரியும் ஃப்ரண்ட் வந்து இருக்கு பேக் இருக்குன்ட்டு. சாதா நார்மல் பிளவுஸ் தைக்கக்குள்ள அந்த மாதிரி இருக்காது. நம்ம எப்படின்னா தைக்கலாம். அதெல்லாம் வந்து பார்த்து பொறுமையா வைங்க, அப்போ வந்து கரெக்டா இருக்கும். டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டு போய் ஓவர்லாக் போட்டு வந்துடுவோம். ஓவர்லாக் போட்டு வந்துடும். ஓவர்லாக் போட்டு வந்துச்சு பாருங்க. நம்ம எப்பவுமே வந்து ஸ்லீவ் ஓவர்லாக் போட்டோன்னே வந்து சைடும் ஓவர்லாக் போட்டு வந்துடுவோம். வந்து ஸ்லீவ் அளவு எடுக்கிறோம். 11 இன்ச் இருக்கு, 5.5 இன்ச் வைக்கிறோம். அதான் ஆஃப். 11னா பாதி வந்து 5.5 வச்சு தைச்சுப்போம். கீழே வந்து நெக்ஸ்ட் அளவு எடுப்போம். அக்கல்ல வந்து 1 இன்ச் தான் விட்டுருப்போம். நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்லீவ்ல 1 இன்ச் தான் விட்டுருப்போம் முண்டா கைக்குள்ள. இதுலயும் வந்து பேக்ல வந்து அளவு எடுக்குள்ள 1 இன்ச் தான் விட்டுருப்போம். அந்த 1 இன்ச் மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க அந்த அக்கலாண்ட. பொறுமையா பாருங்க நண்பர்களே. நம்ம தைக்கிறத வந்து நான் பேசுறத விட நான் பொறுமையா நீங்க பார்த்தாலே வந்து ஈஸியா புரியும். நம்ம சும்மா என் மூஞ்ச காமிச்சு உங்களுக்கு வீடியோ போட மாட்டேனால உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதால தான் நான் வீடியோ போட்டுக்கிட்டே வந்து நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் என் மூஞ்ச விட நீங்க வேலை தான் வந்து நீங்க ஈஸியா கத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து வீடியோ போட்டுக்கிட்டே நான் பேசிட்டு இருக்கேன். நான் ஒரு 1/2 hour வந்து என் மூஞ்ச காமிச்சு எதனா ஒரு ஆக்டிங் பண்ணிட்டு உங்க வீடியோ போடுறது வந்து என்னாலே முடியும். ஆனா இருந்தாலும் வேணான்ட்டு தான் வந்து ஃபுல் வீடியோ உங்களுக்கு போடணும், நீங்க வந்து ஈஸியா கத்துக்கிறதால தான் வந்து இந்த மாதிரி வீடியோ போட்டுருக்கேன். நான் வீடியோ போடுறதுக்குள்ள என்ன பேசணுமோ உங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் வந்து கரெக்டா பேசிடுவேன். இப்போ எக்ஸ்ட்ரா தையல் வந்து 3 தையல் போட்டுருவோம் ரெண்டு பக்கமும். சப்ஸ்கிரைப் பண்ண நம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஹைட் பண்ணுங்க. எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. உங்க சப்போர்ட் இருந்தால் தான் நானும் வளர முடியும். இப்போ வந்து அளவு எடுத்துக்கிறோம். இப்போ டேப் எடுத்து உங்களை அளந்து காமி பாருங்க. நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு அளந்துட்டோம், இப்போ டேப் வச்சு அளந்துட்டோம், ஸ்லீவ் அளந்துட்டோம். இடுப்பு வந்து 31 இருக்கு, ஸ்லீவ் வந்து 11 இருக்கு. கை ரவுண்டு வந்து கை லூஸ் வந்து 11 இருக்கு,
கை வந்து இடுப்பு வந்து 31 இன்ச் இருக்கு இடுப்பு லூஸ். மெயின் வந்து இடுப்பு லூஸ் தான். இப்போ அந்த நாட் வச்சுக்கலாம். நாட் வந்து கயிறு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான் மோடு. இப்போ வந்து அதை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு பார்த்து வீடியோ போடல நான், ஏன்னா நிறைய அதுவே இருக்கு, நிறைய ஒரு 2 வீடியோ தான் போட்டிருப்பேன் நாட்டு எப்படி தைக்கிறதுன்ட்டு. இருந்தாலும் அதை நம்ம போர் அடிக்கின்றதால நிறைய போட மாட்டோம். அதை ரஃப் வந்து நல்லா ரஃப் அடிச்சுங்க, அப்போதான் பிச்சுக்கு நம்ம வரும். ரஃப் அடிக்கிறது வந்து நல்லா ரஃப் அடிச்சுங்க. ஓகே, நம்ம முடிச்சாச்சு. நீங்களும் வந்து நம்ம வீடியோ பார்த்து ஈஸியாக கற்றுங்க நண்பர்களே. பொறுமையாக பாருங்க, ஈஸியாக புரியும். நான் பேசுறத விட நம்ம வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு அது ஈஸியாக புரியும். நான் தைக்கிற ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்தவங்களை பார்த்து நான் எப்பவுமே வேலை செய்ய மாட்டேன். ஓகே, பாய் நண்பர்களே.